ஒரு சிறிய கிராமத்தில் ஓலை வேய்ந்த குடிசையில் ராமன் என்ற ஒரு ஏழை மனிதன் தனது மனைவி மல்லிகா மற்றும் 8 வயது மகன் கண்ணனுடன் வாழ்ந்து வந்தான். தினசரி கூலி வேலைதான் அவனுடைய வாழ்க்கை. சில நாட்கள் வேலை கிடைக்கும், சில நாட்கள் வெறும் கைகளுடன் வீட்டுக்கு திரும்புவான். வீட்டில் அரிசி இல்லாத இரவுகள் அதிகம். இருந்தாலும் ராமன் ஒரு நாளும் வாழ்க்கையை குறை சொல்லவில்லை. எப்படியாவது கடவுள் பார்த்துக்குவார் என்ற ஒரே நம்பிக்கைதான் அவனை தாங்கி நின்றது. அவன் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு பழமையான சிவன் கோயிலை தினமும் சென்று தரிசிப்பான். பெரிய கோவில் இல்லை, அதிக மக்கள் வராத கோவில். ஆனாலும் ராமன் தினமும் காலை வேலைக்கு செல்லும் முன் அந்த கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி கோவிலை சுத்தம் செய்து விட்டுத்தான் போவான். அவன் சிவனிடம் பணம் கேட்கவில்லை, வசதி கேட்கவில்லை. என் குடும்பத்துக்கு தைரியம் மட்டும் கொடு என்று மட்டும்தான் மனசுக்குள் சொல்வான். ஒரு நாள் வேலை கிடைக்காமல் ராமன் வீடு திரும்பிய போது கண்ணன் காய்ச்சலால் நடுங்கிக் கொண்டிருந்தான். மருந்து வாங்க கூட காசு இல்லை. மல்லிகா கண்களில் கண்ணீர். அந்த இரவு முழுக்க கண்ணன் தூங்கவில்லை. அந்த வழியை பார்த்த ராமன் அமைதியாக வீட்டை விட்டு வெளியே வந்து நேராக சிவன் கோயிலுக்குள் சென்றான். இருட்டில் தனியாக நின்று கண்ணீருடன் சொன்னான், சிவனே, நான் கஷ்டப்பட்டு வாழ பழகிவிட்டேன். ஆனால் என் பிள்ளை இப்படி வழியில் இருக்கிறதை பார்க்க என்னால் முடியல. என்னை காப்பாற்ற வேண்டாம், அவனை மட்டும் காப்பாத்து. அந்த இரவு ஏதோ அதிசயம் போல கோவில் மணி தானாக ஒலித்தது. மழை நின்றது. சிறிது நேரத்தில் ஒரு அயலவர் போல தோன்றிய ஒருவர் கோயிலுக்குள் வந்தார். அவர் ராமனிடம் எதுவும் கேட்கவில்லை. கண்ணனுக்கான மருந்து, சிறிது பணம், கொஞ்சம் உணவு அனைத்தையும் கொடுத்து, பையன் சீக்கிரம் குணமடைவான், கவலை வேண்டாம் என்று சொல்லி போய்விட்டார். மறுநாள் அந்த மனிதரை கிராமத்தில் யாருமே பார்த்ததே இல்லை. சில நாட்களில் கண்ணன் முழுமையாக குணமடைந்தான். அதே நேரத்தில் அந்த கோவிலிலேயே ராமனுக்கு நிரந்தர வேலை கிடைத்தது. சம்பளம் பெரியது இல்லை, ஆனால் வாழ்க்கைக்கு போதுமானது. ஓலை வீடு இன்னும் மாறவில்லை, ஆனாலும் வீட்டுக்குள் இருந்த பயமும் அழுகையும் மாறிவிட்டது. மல்லிகா ஒரு நாள் சொன்னால், நம்மை யாரோ நமக்கே தெரியாம காப்பாத்துறாங்க. ராமன் அந்த நாளில் இருந்து இன்னும் அதிக நம்பிக்கையுடன் சிவனை வணங்க ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கை பெரிய செல்வமாக மாறவில்லை, ஆனால் மனசுக்குள் ஒரு அமைதி வந்தது. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, சிவன் உடனே எல்லாம் தருவார் என்று இல்லை, ஆனால் நம்பிக்கையுடன் இருப்பவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏழை குடும்பமாய் இருந்தாலும் உண்மையான நம்பிக்கை இருந்தால் சிவன் காவல் நிச்சயமாக இருக்கும். ஓம் நம சிவாய.